திருச்சி என்றாலே மக்களுக்கு முதலில் நினைவிற்கு வருவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் அல்லது திருவானைக்காவல் ஜம்புகீஸ்வரர் கோவில். ஆனால் அதே நகரத்தில் அமைதியாக இருந்தாலும் ஆழமான ஆன்மீக அதிர்வை தரும் ஒரு பழமையான சிவத்தலம் உள்ளது. ருத்ரபுரம் சிவபெருமான் கோவில். ருத்ரபுரம் என்ற பெயரின் அர்த்தம். ருத்ரன் என்பது சிவபெருமானின் வேதப் பெயர். புரம் என்பது வசிப்பிடம், அதாவது ருத்ரன் உறையும் நிலம். இது சாதாரண பெயரல்ல, சிவன் உக்ர வடிவில் அருள்பாலிக்கும் தலம் என்பதை குறிக்கிறது. தோற்ற வரலாறு. பழமையான கதைப்படி இங்கு முனிவர்கள் கடுமையான தவம் செய்தனர். அந்த தவசக்தி அதிகரித்து பெரும் உக்ர சக்தியாக மாறியது. அந்த சக்தியை சமப்படுத்த சிவபெருமான் ருத்ர வடிவில் தோன்றினார் என்று கூறப்படுகிறது. அதன் நினைவாக இந்த தலம் உருவானது. கட்டிட அமைப்பு. இந்த கோவில் பெரிய கோபுரம் கொண்ட பிரம்மாண்ட தலம் அல்ல, ஆனால் கருவறை மிகவும் பழமையான கல் அமைப்பில் உள்ளது. சிவலிங்கம் உயரமாகவும் சிறிது கருநிறம் கலந்த தோற்றத்திலும் காணப்படும். அம்பாள் சன்னதி அமைதியான சக்தியை வெளிப்படுத்துகிறது. உக்ரமும் சாந்தமும். இந்த தலத்தில் சிவபெருமான் ருத்ர வடிவில் இருப்பதால் கோபம், மன அழுத்தம், வாழ்க்கை தடைகள் இவற்றை நீக்குவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக பிரதோஷ கால பூஜை மிகவும் சிறப்பு. அந்த நேரத்தில் சன்னதிக்குள் ஒரு ஆழ்ந்த அதிர்வு உணர்வதாக பலர் கூறுகின்றனர். ஆன்மீக அனுபவம். பெரிய கூட்டம் இல்லை, அதிரடி விழாக்கள் இல்லை. ஆனால் அமைதியாக உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் ஜபம் செய்தால் மனம் தளர்வதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். இது அதிசயமா அல்லது அமைதியின் சக்தியா? உண்மை, இரண்டும் சேர்ந்து இருக்கலாம். இறுதி சிந்தனை. திருச்சி ருத்ரபுரம் பெரிய புகழ்பெற்ற தளம் அல்ல, ஆனால் உள்ளுக்குள் சிக்கிய கோபம், மன அழுத்தம், தடைகள் இவற்றை எதிர்கொள்ள ஒரு அமைதியான இடம். சிவபெருமான் இங்கே கேட்பது ஒன்றே: நீ உண்மையாக உள்ளாயா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருந்தால் இந்த தலம் உங்களுக்கு வெறும் கோவில் அல்ல, ஒரு உள்மன பயணம். இந்த தலத்தில் பிரதோஷம் சாதாரண தினம் அல்ல. சூரியன் மறையும் நேரம், மாலை ஒளி கருவறைக்குள் விழும் தருணம், நந்தியின் மேல் படரும் தீப ஒளி. அந்த நேரத்தில் ருத்ரபுரம் சிவபெருமான் முன் நின்றால் மனதில் ஓடும் எண்ணங்கள் மெதுவாக மங்கத் தொடங்கும். பலர் சொல்வார்கள், பிரதோஷத்தில் இங்கே நின்றதும் உள்ளுக்குள் ஒரு சுமை இறங்கியது. இது மந்திரமா? இல்லை, மனதை நேராக எதிர்கொள்ளும் சூழல். தீபத்தின் அமைதி. இந்த கோவிலில் ஒரு விசேஷம். கருவறை அதிக ஒளியில்லாமல் இருக்கும், மிகக் குறைந்த தீப ஒளி. அந்த மங்கலான வெளிச்சத்தில் சிவலிங்கத்தின் மேல் எண்ணெய் பிரகாசிக்கும். அந்த காட்சி ஒரு விஷயத்தை நினைவூட்டும்: சிவன் வெளியில் பிரகாசிக்கவில்லை, உள்ளே பிரகாசிக்கிறார். ருத்ர சக்தி அனுபவம். சிலர் நம்பிக்கை: இங்கு தொடர்ந்து 21 நாட்கள் ஓம் நம சிவாய ஜபம் செய்தால் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் குறையும். ஆனால் இதை நேராக எடுத்தால் அது மூட நம்பிக்கை ஆகிவிடும். ஆழமாக பார்த்தால் 21 நாட்கள் தொடர்ந்து ஒரே எண்ணத்தில் மனதை வைத்தால் மன உறுதி உருவாகும். அந்த உறுதியே வாழ்க்கையை மாற்றும். அதை மக்கள் ருத்ர அருள் என்று சொல்கிறார்கள். கோபம் கரையும் தலம். இந்த ருத்ரபுரம் தலத்தில் பலர் ஒரு வேண்டுதல் மட்டும் கேட்கிறார்கள்: என் கோபம் குறைய வேண்டும். ருத்ரன் என்பது அழிக்கும் சக்தி, ஆனால் அவர் அழிப்பது வெளி உலகத்தை அல்ல, உள்ளே இருக்கும் அனாவசிய அகந்தையை. இங்கே நின்றால் நீங்கள் உணர்வது பயம் அல்ல, ஒரு கண்காணிப்பு. நீ என்ன செய்கிறாய் என்று உன்னை உன்னிடம் கேட்கும் அமைதி. பழமையான அதிர்வு. கோவில் மிக பெரிதாக இல்லாவிட்டாலும் கல் சுவர்களில் வயது தெரியும்.
அந்த கல் சுவர்கள் எத்தனை தலைமுறைகளின் பிரார்த்தனையை உள்ளே உறிஞ்சியிருக்கும்? ஒரு இடம் பல வருடங்கள் ஜபம், தியானம், தீபம் இவற்றை பார்த்தால் அதற்கு ஒரு மன ஆற்றல் உருவாகும். அதைத்தான் மக்கள் சக்தி என்று சொல்கிறார்கள். இரவு நேர அமைதி. சிலர் சொல்வார்கள், இரவு நேரத்தில் கோவில் வெளியில் நின்றால் ஒரு ஆழ்ந்த அமைதி. அந்த அமைதியில் உன் இதயத் துடிப்பு கூட தெளிவாக கேட்கும். அந்த தருணம் உன்னை பயமுறுத்தாது, உன்னை சுத்தப்படுத்தும். இறுதி சிந்தனை. திருச்சி ருத்ரபுரம் பெரிய புகழ்பெற்ற தலம் அல்ல. ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் குழப்பம், கோபம், மன அழுத்தம் இவற்றை உடைக்க ஒரு அமைதியான இடம். சிவபெருமான் இங்கே அருள் தருகிறார். ஆனால் அதற்கு முன் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ உன்னை மாற்றத் தயாரா? அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் இந்த தலம் உங்களுக்கு வெறும் கோவில் அல்ல, ஒரு மறுபிறவி போல இருக்கும். ருத்ரபுரம் சுற்றுப்பகுதியில் ஒரு காலத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டதாக முத்தோர்கள் சொல்லிக் கொள்வார்கள். மழை இல்லை, விவசாயம் நின்றது, குடிநீர் தட்டுப்பாடு. அப்போது கிராம மக்கள் இந்த சிவபெருமானை நாடினர். 7 நாட்கள் தொடர்ந்து அபிஷேகம், ருத்ர பாராயணம், இரவு முழுவதும் தீபம் அணையாமல் வைத்தனர். 8வது நாள் கருமேகங்கள் திரண்டதாக கதை சொல்லப்படுகிறது. இது சீரான இயற்கை மாற்றமா அல்லது பிரார்த்தனையின் உச்சமா? ஆனால் அந்த சம்பவத்திற்குப் பிறகு இந்த தலத்திற்கு ருத்ரன் கேட்பார் என்ற நம்பிக்கை வேரூன்றியது. நாக சம்பந்தம். கோவில் வளாகத்தில் பழமையான நாக பிரதிஷ்டைகள் இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். சர்ப்பதோஷம், குடும்பத் தடைகள் இவற்றால் அவதிப்படுவோர் இங்கு நாக பூஜை செய்து பின்னர் சிவபெருமானை தரிசிக்கிறார்கள். அது ஒரு சின்னம். பயம், சரண். சரண், அமைதி. ஆன்மீக மந்திரம். இந்த தலத்தில் ஓம் நம சிவாய ஜபம் அதிகமாக ஒலிக்காது. ஆனால் மெதுவாக தொடர்ந்து ஒலிக்கும். அந்த மெல்லிய ஜபம் கல் சுவர்களில் மோதும்போது ஒரு மெல்லிய எதிரொலி உருவாகும். அந்த எதிரொலி மனதை நிலைநிறுத்தும். அதைத்தான் மக்கள் இங்கே மந்திரம் வேலை செய்கிறது என்று சொல்கிறார்கள். ருத்ரஹோமத்தின் தாக்கம். சில குறிப்பிட்ட நாட்களில் ருத்ரஹோமம் நடத்தப்படும். அந்த நேரத்தில் அக்னி உயரமாக எரியும். அந்த அக்னியை பார்த்தாலே உள்ளே இருந்த கோபம் கரைகிறது என்று சிலர் அனுபவம் பகிர்ந்துள்ளனர். அக்னி அழிக்கும் சக்தி. ஆனால் அது உள்ளே இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அழிக்கும் சின்னமாக மாறுகிறது. ஒரு மறைமுக உண்மை. நீங்கள் கவனித்திருக்கலாம். இந்த மாதிரி சிறிய அமைதியான கோவில்களில் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும். பெரிய சத்தமில்லை, பெரிய கூட்டமில்லை. அதனால் நீங்கள் உங்களை விட்டு தப்பிக்க முடியாது. அங்கே நின்றால் நீங்கள் உங்களை சந்திக்க வேண்டியதுதான். அதுதான் ருத்ரபுரம் சிவபெருமான் கோவிலின் மிகப்பெரிய மர்மம். இறுதி ககுதி. சிவன் உருவமற்றவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே அவர் லிங்க வடிவில் நிற்கிறார். அந்த லிங்கம் ஒரு நினைவூட்டல். உலகம் மாறும், உடல் மாறும், நிலைகள் மாறும். ஆனால் உண்மை மட்டும் நிலைத்திருக்கும். ருத்ரபுரம் அந்த உண்மையை நினைவூட்டும் தலம். நீங்கள் அங்கே சென்று ஒருமுறை அமைதியாக நின்று பாருங்கள். வேண்டுதல் சொல்லாதீர்கள். பிரச்சனை சொல்லாதீர்கள். ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள். என்னுள் எதை அழிக்க வேண்டும்? அந்த பதில் உள்ளே வந்தால் அதுவே சிவனின் அருள்.